இவாள்லாம் நாம சங்கீர்த்தனம் பண்றத மகாபிரபு கூப்பிட்டுட, உள்ள வாங்கோ எங்க கூட நாம சங்கீர்த்தனம் பண்ணுங்க அப்படின்னு கூப்பிட்டுட. நான் ஜகாய் மத்தாய்க்கு அவ்வளோ ஒரு நாணம் வந்து கொடுத்து, அதனால வெளியிலே இருக்க. அவ்வளோ மனசாட்சி குத்துறது, இவா கூட பண்ணக்கூடாது, இவா முன்னாடியே வரக்கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு சங்கோச்சத்தோட வெளியிலே இருக்கா. அப்போ இவாளோட சங்கோச்சத்தை மாற்றணும் அப்படின்னு சைத்தன்ய மகாபிரபு நிச்சயம் பண்றார். என்ன பண்றார்? ஜகாய் மத்தாய் வாங்கோ எங்க கூட அப்படின்னு கூப்பிடுறார். அப்படியே அழிச்சுன்னு போய் அங்கே கங்கை தான் ஒழுகும். நவத்வீப தாமத்தில் கங்கை ஒழுகின்னு இருக்கும். கங்கைன்னா பரம பவித்திரமான நதி. ஆறார் கங்கா ஸ்நானம் பண்றாளோ க்ஷணமே அவ பண்ணினதான எல்லா பாபமும் தீர்ந்து விடுறது. ஸ்நானம் பண்ணதும் கூட இல்லை, கங்கா கங்கா அப்படின்னு அவர் சொன்னாலோ சொன்ன மாத்திரத்தாலேயே கங்காய் நாமமே நம்மளோட பாபத்தை இல்லாமல் ஆக்கிவிடும் அப்படின்னு எல்லாம் மந்திரங்கள் ஸ்லோகங்கள் இருக்கு. அந்த கங்கையில கூட்டிட்டு போறார். இந்த கங்கையில ஸ்நானம் பண்ணாலே அவன் பாபம் எல்லாம் போயிடும்னு சொல்றார். கங்கையில ஸ்நானம் பண்ணா எப்படி பாபம் போகும்? சரி, கங்கையை விட உயர்ந்ததா ஒரு வழி சொல்றேன், அதை விட சுலபமான ஒரு வழி சொல்றேன். ஹரி அந்த நாமம் சொல்லுங்க அப்படின்னு. நாமம் சொல்லுடா ஜகாய், ஹரி அப்படின்னு சொல்ற. ஆனா பாவம் தீர்ந்துதா மகாபிரபு? எப்படி பாவம் தீரும்? ஒரு ஹரி சொன்னா எப்படி பாவம் தீரும் அப்படின்னு கேட்கிற. அப்ப சொல்ற, சரி உனக்கு காமிச்சு கொடுக்கட்டா அப்படின்னு சொல்ற. காமிச்சு தாங்க அப்படின்னு சொன்னதுமே, சரி ஒரு காரியம் பண்ணு, உன்னோட சங்கல்பத்தால நீங்க 2 பேரும் இத்தனை நாளும் பண்ணதான எல்லா பாபத்தையும் என்கிட்ட கொடு அப்படின்னு சொல்ற சைத்தன்ய மகாபிரபு. எல்லா பாவத்தையும் இதுவரை நீங்க பண்ண எல்லா பாவத்தையும் எனக்கு தரேன் அப்படின்னு சத்தியம் போடுங்க அப்படின்னு சொன்னதுமே, மகாபிரபு எங்க பாவம் எல்லாம் நீங்க வாங்கி கட்டிக்க போறா அப்படின்னு அழறாவா. சும்மா கூட நான் காமிச்சு கொடுக்குறேன், அதெல்லாம் நான் நீக்கி காமிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றேன். அப்போ என்னாச்சு? ஜகாய் மத்தாய் அப்படியே சங்கல்பம் பண்ணி சகலமான பாபத்தையும் மகாபிரபு கையில கொடுத்து விட்டார். உடனே என்னாச்சு தெரியுமோ? மகாபிரபு தகன்னு உருக்கின ஸ்வர்ணம் மாதிரி இருப்பார் இல்லையா, அவரோட விக்கிரகம் அவ்வளோ அழகா இருக்கும். இவாளோட பாவத்தை எல்லாம் வாங்கி கட்டினதுனால அவர் அப்படியே கிருஷ்ணனை மாதிரி ஆயிட்டார், கண்ணங்கரேன்னு ஆயிட்டார் மகாபிரபு. கண்ணங்கரேன்னு ஆகி என்ன பண்ணார்? நேர கங்கையோட நடுவில் போய் நின்று, ஜகாய் மத்தாய் என்னையே பாருங்க, என்னையே பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றேன். அவ கண்ணை சிம்மாம பார்த்துட்டு இருக்கா மகாபிரபுவை. இவர் என்ன பண்ண போறார் அப்படின்னு ஆவலோட பார்த்துட்டு இருக்கிறத மகாபிரபு என்ன பண்ணார்? 2 கை உயர்த்தி ஹரி அப்படின்னு கத்துறார். ஒரு ஹரி தான் சொன்னார். உடனே என்னாச்சு? அவரோட சரீரத்துல அப்படியே நீல நிறமா இருக்கு இல்லையா, அப்படியே இறங்குறது, விஷம் இறங்குற மாதிரி அப்படியே இறங்கி கங்கையில அப்படியே அந்த நீல நிறம் அப்படியே ஒழுகி போகிறது. அதை கண்ணால பார்க்கற. கங்கை வெள்ளவெளையர்னு இருக்கும் இல்லையோ, கங்கை இப்போ பார்க்கறதுக்கு யமுனை மாதிரி ஆயிடுது, யமுனை கண்ணகரையில் இருக்கும். இந்த பாவம் ஜகாய் மாதாவோட பாவம் எல்லாம் அப்படியே கங்கையில் அப்படியே ஒழுகி போகிறது கண்ணால பார்த்தா அப்படின்னு கதை. அப்போ ஒரு ஹரிநாமத்தால சக்கல பாபமும் தீரும் அப்படின்னு உலகம் அறிய சைத்தன்ய மகாபிரபு